அதான் இப்ப என்னடா இன்னைக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்றோ பூரணமா நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்களா, இல்ல நீங்க சம்பந்தப்படாம உங்களோட வேற யாரு சம்பந்தப்பட்டிருக்காளா? நீங்க அப்படியே இருக்க உங்களோட வேற யாரு சம்பந்தப்பட்டிருக்காளா? இப்படி ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம முராக்கபா பண்ணி முதல் ஒரு முடிவுக்கு வரணும். அப்படி முராக்கபா பண்ணி ஒரு முடிவுக்கு மாறேண்டா முதல் அந்த எண்ணத்தை கவனிக்கணும். நாம கவனிக்காம வராது. இப்ப நீங்க கண்ணை மூடிட்டீங்க, கண்டிப்பா விளங்க வேண்டிய விஷயம் மஜ்வத். கண்ணை மூடிட்டீங்க, மூடின உடனே என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லானே. இப்ப அந்த ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கண்டுகிட்டு இருக்கிறது யாரு? இப்ப இப்படி வந்துச்சு அந்த நான். இப்ப நீங்க ஒன்றுமே இல்லை என்ற நேரத்தில அந்த நான்ங்கிறத கவனிச்சீங்களா இல்லையா? இப்ப இது இந்த இப்ப கவனிச்ச அந்த கவனிப்ப திக்ரு தியானம் செய்யக்குள்ள அதிகமாக கவனத்துக்கு எடுக்கணும். இது வெளியில வாயால சொல்றது இல்லை. இப்ப நீங்க திரும்ப எடுங்க, நான் செஞ்ச நுட்பம் இப்படிப்பட்டுட்டா கண்ண மூடிட்டீங்க. இப்ப என்ன இருக்கி? இப்ப நீங்க நான் கேட்கையும் வாயால சொல்றீங்க, சரியா? இப்ப நான் கேட்கல, நீங்க வாயாலையும் செல்ல வேணாம். இப்ப தியானிக்க போறீங்க, திக்ர் செய்ய போறீங்க, கண்ணை மூடுறீங்க. முன்னோடனே இப்ப நீங்க ஒன்றுமே இல்லை என்று காணுவீங்களா இல்லையா? அந்த ஒன்றுமே இல்லை என்று காண்றது யாரு? உங்களோட இருந்து வேற யாரும் காண்றாவா, இல்ல நீங்க தான் காண்றீங்களா? அப்படி நான் தான் காண்றேன்ங்கிற அந்த நான் இருக்கே, அது ஒன்றுமே இல்லை என்று உணர்ற கட்டத்துக்கு போகும். அந்த கட்டத்துக்கு அது போகக்குள்ள நீங்க இல்லாம மாட்டீங்க. அப்பையும் அந்த உணர்வு ரீதியா இருப்பீங்க, அதை உணர்ந்தவனாக இருப்பீங்க நீங்க. அப்படி அதை உணர்ந்தவனாக நீங்க இருக்கிற நிலைக்கு பெயர் என்ன தெரியுமா? வெளியில சொல்றேன்டா வாயால, நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்ற கருத்து. இப்ப வாயால சொல்லு, நான் வாயால சொல்றேன், இப்ப உங்களோட அது வாயால சொல்றது இல்லை, உள்ளத்தால சொல்றதும் இல்லை, உள்ளத்தால உணர்றது. இப்ப உள்ளத்தால உணர்றது என்று சொல்லக்குள்ள உள்ளம் வேறையாயிருக்க, அந்த நில வேறையாயிருக்கின்ற அர்த்தம் தான் இப்ப புரிதலுக்கு வரும். உள்ளம் தன்னை உணர்ந்துச்சுன்னா அந்த கருத்துக்கு அந்த நிலையில அந்த உள்ளம் தரிபடும். அதைத்தான் கலிமாவின் கருத்தை உணரும் கல்பண்டா உள்ளம் உனக்கு இருக்கிறாங்க சதுகக்காக. ஆனா இப்ப நீங்க கண்ணை மூடிட்டு, சரியா, கண்ணை மூடிட்டீங்க. இப்ப நீங்க செய்ய போறீங்க திக்ருல் ஜல்லியா திக்ருல் கல்பியா? ரைட். அப்ப நாம இப்ப செய்ய போற தியானம் என்னன்னா கல்பால செய்ய போறோம், உள்ளத்தால ஞாபகப்படுத்த போறோம். இப்ப நாம வாயாலையா நாவலையில ஞாபகப்படுத்தல. இப்ப நாம இப்ப வாய் நாவெல்லாம் அப்படியே இப்போ என்ன செய்யுது? அடங்குது, அடக்கிட்டோம். அடக்கினா இப்ப மனம் என்ன செய்ய போகுது? உள்ளம், மனம் வந்து சென்னாலும் சரி, உள்ளம் வந்து சென்னாலும் சரி, இன்னைக்கு எப்படி ஒன்று பண்ணாலும் எடுத்துக்கோங்க, ஆரம்பத்துல பிரச்சனை இல்லை. இப்ப உள்ளம் என்ன செய்ய போகுதோ? ஞாபகப்படுத்த போகுது இல்லையா? உள்ளம் ஞாபகப்படுத்துறையா? உள்ளம் சொல்ல ஞாபகப்படுத்துறையா? உள்ளம் கருத்தை ஞாபகப்படுத்துறையா? அப்படி அந்த உள்ளம் கருத்தை ஞாபகப்படுத்துறேன்டா, அந்த கருத்தை ஞாபகத்துக்கு அந்த உள்ளத்துல கொண்டு வரேன்டா, முதல் அந்த உள்ளம் அந்த உணர வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அந்த சொல்ல வேண்டியதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம். இப்ப நான் என்று சொல்லி இப்ப நீங்க இப்ப கண்ணை மூடி போட்டு உள்ளம் ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டத்துக்கு அந்த உள்ளத்தால இல்லாட்டி மனசால அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை, அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை, அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை, அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தா இது ஞாபகப்படுத்தலன்னு சொல்லல, இது ஓதுவேன், சரியா? இது அந்த சொல்ல நீங்க என்ன செய்யறீங்க? ஞாபகப்படுத்துறீங்க. இப்ப கருத்தை ஞாபகப்படுத்துறீங்களா, சொல்ல ஞாபகப்படுத்துறீங்களா? இந்த சொல்ல நீங்க ஞாபகப்படுத்துற நோக்கம் என்ன? இது ஆரம்ப பிள்ளையிட பதில். யாராவது சொல்லுங்க அப்போ, இந்த சொல்ல ஞாபகப்படுத்துற நோக்கம் என்ன? அது சரி, தன்னை உணர்வதுதான் இதுக்கு அது சரியா? அந்த கருத்தை பிடிக்கிறதுக்கு, கருத்தை உணர்றதுக்கு தான் இதை சொல்றோம் நாம. இப்ப நாம சொல்வேறு செயல்வேறு, சோம்பேறி குணர்ம்பேறு, சொல்லுள்ளம் செல்லாது என்று சொல்ற என்ன தெரியுமா? இந்த சொல்ற சொல்லுக்குரிய கருத்தை பிடிக்காம இருக்கிற உள்ளம் இருக்கே, அதை சோம்பேறி என்று சொல்றாங்க. ஏனண்டா அது சொல்லிட்டு இருக்கக்குள்ள ஒரு செயல் வேற ஒரு பக்கம் இருக்கு. செயலண்டா
அவரோட உள்ளம் வேற விஷயத்தை நாடிக்கிட்டு வேற விஷயத்தை சிந்திக்கிட்டு இருந்தா அந்த செயல் வேற செயல். சொல்லுக்குரிய சிந்தனையோட அந்த உள்ளத்துல இல்லை. அப்ப இப்படி சொல் வேற செயல் வேற இருந்துச்சுண்டா சோம்பேறி குணம் வேற என்று சொல்ற கைனிக்கு அது வேற ஏறிக்குமா? சோம்பலா இருப்பார் அவர் அந்த சொல்லிட்டு இருக்கிற அப்படி சொல்லிட்டு இருக்கிற அந்த உள்ளம் செல்லாது. எங்க செல்லாது? அந்த நான்ல பயணிக்காது. இப்படிப்படுதா? இப்ப நான்ல பயணிக்கிறேன்டா, அந்த நான்ல பயணம் செல்றேன்டா நாம என்ன செய்யணும்டா? கண்ண முடியாச்சு. இப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறதால பயணம் போகல. அதுக்கு தான் நான் பல தடவை உறவாட்டத்தில் விளங்கப்படுத்துறது. ஏற்கனவே இப்போ 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்பு நான் விளங்கப்படுத்திருக்கிறேன். இப்ப நீங்க கொழும்புல இருக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்ப நாம என்ன செய்ய போறோம்? காத்தாங்குடிக்கு போறோம். இப்ப நீங்க உடனே ஒரு தஸ்பம் பண்ணி எடுக்கிறீங்க. காத்தாங்குடி போகணும்ன்றது மறந்துருந்தேன் உங்களுக்கு. எடுத்து தஸ்பம் பண்ணி எடுக்கிறீங்க. எடுத்து அப்படியே ரூமுக்கு போறீங்க. எதோட போறீங்க? போய் லைட்டை எல்லாம் ஓப்பன் பண்ணி நல்லா இருட்டுக்கு நல்ல அமைதியா ஒரு இடத்தை இருந்து என்ன செய்ய போறோம்? திக்ர் செய்ய போறோம். என்ன என்று திக்ர் செய்ய போறோம்? நான் செஞ்சு காட்டியா? காத்தாங்குடிக்கு போகணும், காத்தாங்குடிக்கு போகணும், காத்தாங்குடிக்கு போகணும், காத்தாங்குடிக்கு போகணும், காத்தாங்குடிக்கு போகணும், காத்தாங்குடிக்கு போகணும். 6 தரம் செஞ்சுட்டேன். காத்தாங்குடிக்கு போகணும், காத்தாங்குடிக்கு போகணும், காத்தாங்குடிக்கு இன்னும் 10 தரம். இப்படி 1200 தரம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? திக்ர் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நாம அதுக்கு எவ்வளவு நேரம் போகுதோ? அப்ப நாம ஒரு மனுத்தியாலும் அந்த சொன்ன சொல்லும் நாம செஞ்ச செயலும் சரியா? எப்படி? சரிதானே? அல்லாவை தவிர சிருட்டி இல்லை, அல்லாவை தவிர சிருட்டி இல்லை, அல்லாவை தவிர சிருட்டி இல்லை, அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று 1200 தரம் ஓதுற எல்லாரும் சரி என்று தானே கண்டு ஓதிட்டு இருக்காங்க. இருட்டுக்குள்ள தஸ்பமணியை உருட்டி யார் இதுவரைக்கும் அந்த பிளகண்ட? இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப பிளகானணும். ஏனண்டா காத்தாங்குடிக்கு போகணும் 1200 தரம் ஒரு நாள் ஓதினது ஒரு மணித்தியாலம் எடுத்து சொல்லும் செயலும் ஒன்றிச்சிட்டா? ஒன்றிக்கல. காத்தாங்குடிக்கு போகணும் சொன்னா அந்த சொல்லுக்கு செயல் என்னிட்டு வரணும். அடுத்த நேரம் பேக்கர் ரெடி பண்ணணும். எதுல போறேன்னு சிந்திக்கணும். பஸ்ல போறியா, ரெயின்ல போறியா, சொந்த வாகனத்துல போறியா, இல்ல நடந்து போறியா, ஏதோ சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இப்ப நீங்க காத்தாங்குடிக்கு போகணும் சென்ன அந்த சொல்லுக்குரிய கருத்தை சிந்திக்கிறீங்களா, சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா? இப்ப அதான் சொன்ன சொல்லுட கருத்தை இப்ப சிந்திக்கிறீங்க. இப்ப காத்தாங்குடிக்கு போகணும் சென்ன சொல்லுக்குரிய கருத்தை எதில போற, எப்படி போற, எப்படி போகலாம், எத்தனை மணிக்கு போற, இப்படி எல்லாம் நீங்க முராக்கபா சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இப்ப நீங்க யாருண்டா சொன்ன சொல்லுக்குரிய செயலை கொண்டாட போறீங்க. இப்ப இந்த செயலுக்கு செயலும் வரப்போகுது. இப்ப உங்கள்கிட்ட வருது. இப்ப அப்ப இப்படி சிந்திச்சுட்டு இருக்கிறது தான் செயல் என்று கண்டுட்டீங்களா? இப்ப செயல் வந்துட்டு இப்ப சிந்திச்சுட்டு இருக்கிறதா செயல்? பலமுறை சிந்தி செயல்படு, உன் கையில் வெற்றி உண்டு. அப்ப இப்ப சிந்திச்சாச்சு, ரைட். இப்ப டக்குனு பேக் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. 10 மணி பஸ்ஸுக்கு போறேன்னு முடிவு பண்ணியாச்சு. பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்ப காத்தாங்குடிக்கு போறேன் என்று நீங்க சொன்ன சொல்ற செயல் நடந்துட்டு இருக்கா இல்லையா? இப்ப விடிய காத்தாங்குடிக்கு வந்தாச்சு. இப்ப காத்தாங்குடிக்கு போகணும் என்று சென்ன சொல் வேற, உங்களோட செயல் வேற, சோம்பரி குணம் வேற என்று இருந்துச்சா? இப்ப நீங்க சொன்ன சொல் இருக்கே, அந்த சொன்ன சொல்லுக்குரிய இடத்துக்கு போனீங்களா இல்லையா? அப்ப இது வெளிப்படையாக நான் காட்டிய உதாரணம். இது வெளிப்படையாக நாம் எடுக்கிற உதாரணம் இல்லையா? வெளிப்படையாக நாம் இப்ப இதை விளங்குறதுக்காக எடுத்த உதாரணம் தான் இப்ப நாம பேசினது. இப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லி 20, 30, 40 வருஷம் இருட்டுக்குள்ள மணியை வச்சுக்கிட்டு ஓதிட்டு இருக்கிற மாணவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 20, 30 வருஷம் காத்தாங்குடிக்கு போகணும்ன்றே ஓதிக்கிட்டு ஒருத்தன் இருந்தானுண்டா அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொழும்புல இருக்காரு, 20 வருஷமா நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், போறேன்னு இல்லை, ஓதிக்கிட்டு தான் இருக்கேன், மணியை உருட்டிக்கிட்டு தான் இருக்கேன், நான் போறேன்னு இல்லை என்று அவரே அவர வாயில சொல்லுவார் சில டைம். அப்படி கேட்டிருக்கீங்களா? நான் நிறைய கேட்டிருக்கேன். அப்ப இவர் சொன்ன சொல்லுக்குரிய சிந்தனை தொழில் பட்டுச்சா இவர்கிட்ட? இவர் என்ன சொல்றாரு இவர் கிரகிச்சாரா? இவர் இந்த வெளிக்காதுக்கு இல்லை, உள்ளுக்கு அவரு கேட்டாரா? அவருக்கு கேட்குதா நம்ம என்ன சொல்றோம்? அவர் அந்த கவனிச்சாரா? அப்ப திக்கு ரெண்டா இல்லை, திக்கு ரெண்டா என்ன?
ஞாபகப்படுத்தக்குள்ள முதல் அந்த ஞாபகப்படுத்தல சொல் வராதா? அப்ப முதல் அவர் சொல்ல ஞாபகப்படுத்தினாருண்டா அந்த சொல்ல ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு தானா அந்த சொல்ல அவர் எடுத்த. அப்ப அப்படி கருத்தை விட்டு விட்டு சொல்லடக்குள்ள மூழ்கிற கருமியெல்லாம் இன்றைக்கு நாசமாயிட்டு இருக்கலையா? எதுல நாசமாயிட்டு இருக்காங்க? உலகத்திலேயா கொள்கையிலையா? உலகத்தில வசதியா இருக்கலாம் பாக்குறதுக்கு. அவங்க நிலைக்கிறதுல நிலையா நான் இருக்கணுங்கிற இடிப்பை எடுக்கிறதுல இறை ஐக்கியத்தை பெறுறதுல லிகாவை அடைகிறதுல இந்த கொள்கை இருந்தும் நாசமாகறாளா இல்லையா? என்ன அது நாசமாகற தெரியுமா? ஹா ஹாண்டு வாயை விரிச்சுக்கிட்டு உலக தேர்றது. நாய் எப்பயும் வாயை விரிச்சுக்கிட்டு பானி ஒளிய திரிகிற என்னத்துக்கு தெரியுமா? எங்கேயாவது ஒரு முள்ளு கிடைக்காதா கடிச்சுக்குவோம். அப்படி நாசமாகிற மாதிரி தெரியலையா யாரும்? அப்படி பார்த்திருக்கிறீங்களா? நான் தினமும் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப எனக்கு அப்படி ஒரு கல்பத்திரம் தந்திருக்காங்களா? அதை உங்கள்கிட்ட வெளியாக காட்டுறேன். அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா நான் எல்லாரையும் சொல்லல, இந்த கொள்கை எடுத்த மாணவர்களை சொல்றேன், மத்தாக்கள் நான் சொல்ல வரல. அப்ப இவங்க 20-30 வருஷமா இந்த காத்தாங்குடிக்கு போகணும் என்றே தஸ்மமணியை வச்சு உருட்டிக்கிட்டு ஓதிக்கிட்டு இருக்காகேண்டா இவங்களுக்கு என்ன கருத்து பிடிபட்ட? நாம ஒரு பயணம் போகணும், நாம ஒரு வாகனத்தில் ஏறணும், ஜிப்ரீல் நம்மள சித்ரத்துல் முந்தகா வரைக்கும் கூட்டி செல்வாக என்று ஒஸ்தாது சொல்லியிருக்காங்க. அப்ப ஜிப்ரீல் கூட்டிக்கிட்டு போறேன்னா ஒரு வாகனத்திலான கூட்டிட்டு போகணும் முகமது நபியை. அது இந்த களிமா கொண்டு போய் காட்டும் என்று பாட்டுல சொல்லியிருக்காங்க. நமக்கு 20-30 வருஷமாயும் இன்னும் ஒரு சித்ரத்துல் முந்தகா இல்லை. நம்மளோட ரூமுல இருக்கிற படிய கூட காட்டலையே இன்னும். அப்ப எப்படி சோம்பேறி பிடிச்சவனா இருப்பான் இவன்? சோம்பரியா இல்லையா? நான் செல்லல அஜ்வத், நான் அலசாபி சொல்றேன்னு எடுக்கக்கூடாது. நான் உஸ்தாதிட பாட்டை விளங்கப்படுத்துறேன். சொல் வேற, செயல் வேற, சோம்பேறி குணம் வேற. அப்ப உஸ்தாது எழுதி கொடுத்த பாட்டில இருந்து, களிமாவை உச்சரிக்கிறதுல இருந்து, விளங்கி அறிகிறதுல இருந்து, உள்ளத்துல பதிக்கிறதுல இருந்து, அந்த பதிக்கிறத நழுவ விடாம பாதுகாக்கிற வரைக்கும் அவர் அந்த தியானத்தின் போது திக்கிரின் போது செயற்பட்டாரா இல்ல ஓதி தள்ளினாரா? போட்டு உஸ்தாது சொல்ற பாட்டிட ஒரு ரகசியத்தை இல்லையா? மணியை உருட்டுதல் போதாது, முராக்கபா செய்து வெற்றி பெறு. இந்த வெற்றி பெறுறது மணியை உருட்டுறதுல இருக்கா, முராக்கபா செய்யறதுல இருக்கா? அப்ப காத்தாங்குடிக்கு போகணும் என்று சொல்லக்குள்ளேயே சிந்தனையும் வரணும். நமக்கு வருதுவா டக்கடு பஸ்ல போறியா இதுல போறேன். அது மாதிரி அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லக்குள்ள நம்ம தாய்ப்பாசையில தமிழ்ல தெளிவாத்தானே நாம சொல்றோம் உள்ளத்துல. அப்படி செல்லக்குள்ள உடனே கருத்து சிந்தனைக்கு வருகுதா? நம்ம இப்படி ஒரு பயணம் போக இருக்கிறார், இப்படி பயணம் கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கா அவஸ்தாது. களிமா மணக்கும் என்றிருக்காக. அந்த மனம் கொண்டா என்ன, எப்படி அது மணக்கும்? சித்ரத்துல் முந்தகா கொண்டு போய் சேர்க்கும் என்றாக. ஹக்கண்டு உணர்ந்தினி கண்டு நீ சேர்வாய் பாதை கண்டு ஏகினி என்று சொன்னாங்க. இப்படி எல்லாம் இந்த களிமா ஒரு புதுனமும் காட்டலேண்டா இருட்டுக்குள்ள இருந்து மணியை உருட்டி இவன் ஒரு சோம்பேறி பிடிச்சவன்பா. இவன் எப்படி இந்த பயணத்தை போற, எப்படி வெளிக்கிடுவான்? எதுல போறேன்றே தெரியா, எப்படி போறேன்றே தெரியா, ஓதி தள்ளுறான். அப்ப விக்ருல் கல்வி என்றா என்ன? ஓதிக்கிட்டு இருக்கிறதா, மனசால ஓதிட்டு இருக்கிறதா? அப்ப நம்ம வாயால திக்ருல் ஜல்லி என்று உச்சரிச்சு அச்சரப்பிழை இல்லாம உச்சரிக்கிறேன்டா மனதால உச்சரிக்கிறையா வாயால உச்சரிக்கிறையா? முதலாவது கடமை அச்சரப்பிழை இல்லாம உச்சரிக்கிறேன். இந்த உச்சரிப்பு வார என்றா வாயினாவெல்லாம் சேர்ந்தா தானே வரும். அப்ப செட்டியா என்ன உச்சரிக்கணும்? இப்ப நாம அல்லாவை தவிர சிருட்டி இல்லை. நமக்கு அரபு தேவையில்லை, அரபு மயக்கம் தேவையில்லை. ஏன்? நாம அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று தெளிவா உஸ்தாது நமக்கு தந்து அந்த களிமாவை நாம தெளிவா ஏற்றுக்கொண்டிருக்கோம். எதுல? தமிழ்ல. நமக்கு தமிழ்ல தெளிவா தந்திருக்கலாம். வேதத்தையே அப்படியே கசைக்கு புளிஞ்சி சாரா தந்திருக்காங்க நம்மட தாய்மொழியில நாம விளங்குறதுக்கு இல்லையா? இப்ப நமக்கு இனி அரபு மயக்கம் இருக்கணுமா? இனி அரபு மயக்கத்துல நாம போகணுமா? அதான் அரபு தேசத்துல அரபிக்காரன் பேசுற மொழி அது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்னன்னா அவன் இதை விட பெரிய மடையன். அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லைன்னு ஓதிட்டு இருக்கானே, அவனை விட பெரிய மடையன் தான் அவன். இன்னும் ஆரம்பத்தில் இருக்கிற ஆரம்ப பிள்ளைகள் ஓதுதான், அது அல்லாஹ் ஓதட்டுமே. சிறுக்களிக்கும் தியானத்தில் சில காலம் பயிற்சி பெறணும். அதுக்கு அதை சொல்றாதானே, அதனால அது பயிற்சி பெறட்டு விடுவோம். 20-30 வருஷமா ஈருட்டுக்கு போயிட்டு தஸ்மமணியை ஓதிக்கிட்டு இன்னும் காத்தாங்குடிக்கு போகணும்ன்றதுனால நான் சொல்றேன். காத்தாங்குடிக்கு போறேன் ஏன் நான் இருட்டுக்கிறது தஸ்மமணியை உருட்டுறேன். முராக்கபா செய்து வெற்றி பெறணும்டா என்ன? பேக் எடுக்கணும், டக்குனு பஸ்ஸை பிடிக்கணும், இல்லாட்டி வாகனத்தில் ஏறணும், இல்லாட்டி ட்ரெயின்ல ஏறணும், காத்தாங்குடிக்கு போகணும். அப்ப இப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று அந்த ஓதிட்டு இருக்கிற கல்பு, அல்லாவை தவிர சிருட்டி இல்லை. நான் இப்ப வாயில சொல்றேன்னா உங்களுக்கு விளங்குறதுக்காக, மனசால சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கல்பு, அப்படி சொல்லிட்டு இருக்கிற அந்த உள்ளம்
போகாது என்று சொல்றாங்க. சொல்லுள்ளம் செல்லாது. அப்படி சொல்லிட்டு இருக்கிற உள்ளம் எங்கேயுமே செல்லாதான். ஏனென்றா இன்னைக்கு அவரு கருத்தை விட்டு விட்டு சொல்லுல மூழ்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு சாபம் ஒன்று இருக்கா. இன்னைக்கு என்ன சாபம் என்று சொல்லுங்க? அந்த சொல்லிட்டு இருக்கிற கருத்து அவருக்கு உணரப்படாம அப்படியே இருக்கிறது தான் அந்த சாபம். அவர் கடைசி வரைக்கும் பேக்கெடுக்க மாட்டாரு, பஸ்ல வரைய மாட்டாரு, காத்தாங்குடிக்கு வரைய மாட்டார். அப்ப இவர் சித்ரத்துல் முந்தஹா வரைக்கும் போவாரா? ஜிப்ரீல் கூட்டிட்டு போவாரா? இறைவனை சந்திப்பாரா? லிகா கிடைக்குமா? ஆனா ஒரு மௌட்டிக நம்பிக்கை ஒன்று இருக்கு. இவ்வளவு காலமா ஓதிட்டு இருக்கீங்க, எனக்கு கிடைக்கும் அப்படி இருக்கா போட்டு போயிடுவேன். அண்ணா என்ன செஞ்சுட்டாரு மொத்த இப்ப விளங்கும் விஷயம். டே போகணுமா வரணுமா, இங்க போ இந்த வேலை வர இந்த வேலைங்கிற உண்மை அந்த கட்டத்தில அவருக்கு வெளிப்படும். அது அந்த கட்டத்தை அந்த நிலையை காட்டாம யாரும் மரணிக்கிறது. ஆனா நிலைக்க மாட்டார். ஏன் தெரியாது. விளங்கும். ஆனா அவர் பிடிக்கிறதுக்கு இங்க வரணும். திரும்ப அதுக்கு ஆதாரம் தரவா? என்னை நித்திரையிலிருந்து தட்டி ஒழுப்பினது யார் என்று எங்க கேட்காரு? இம்மையில கேட்காரா மறுமையில கேட்காரா? மறுமையில கேட்காரு. அங்க அவருக்கு சொல்லப்படுது, முருசலான நபிமாறு ரஹ்மான் வாக்குறுதி செய்த வேதம் அனுப்பினேன், எல்லாம் இப்படி ஒரு நாளும் வருமண்டத்துக்காகத்தான் உங்களுக்கு அனுப்பினேன். நீங்க நித்திரையிலிருந்து தட்டி ஒழுப்பப்படுற ஆள் இல்லை. நீங்க நித்திரையில கிடக்கிற ஆள் இல்லை. நீங்க விழிப்பா இருக்கிறாள். இதை மறந்து போய்தான் நித்திரையில கிடந்தீங்க. ஒஸ்தாது எப்படி சொல்றாங்க? உள்ளத்தில முத்திர உலகத்தில நித்திர எங்காக. அப்ப இப்ப அவர் என்ன தட்டி ஒழுப்பினது யார் என்று கேட்ட உடனே அவருக்கு சொல்லப்படுகிறது, இன்னைக்கு ரஹ்மான் வாக்குறுதி செய்த முருசலான நபிமாறு வேதம் கொண்டாந்து உங்களுக்கு சின்ன வாக்குறுதி இந்த நாள் தான் என்ற உடனே இப்ப அவர் என்ன கேட்கறா? இன்னைக்கு ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரமும் என்ன அனுப்ப மாட்டீங்களா? எங்க அனுப்ப மாட்டீங்களான்னு கேட்காரு. உலகத்துக்கு. அப்படி அவர் கேட்காரண்டா பிடிக்க வேண்டிய விஷயம் இதுதான் அவருக்கு இன்னைக்கு விளங்குதா இல்லையா? ஆனா இன்னைக்கு பிடிக்க இயலாங்கிறதும் விளங்குதா இல்லையா? அவர் கேட்கிற கேள்வியில இருந்து என்ன விளங்கணும்டா, இன்னைக்கு பிடிக்க வேண்டிய விஷயம், நான் நிலைக்க வேண்டிய விஷயம் இதுதான் என்றும் அவருக்கு விளங்குது. அப்ப இன்னைக்கு காட்டப்படுது. சரியா? இன்னொன்று, அந்த நிலையில நான் நிலைக்கிற என்றா நான் உலகத்தில் இருக்கக்குள்ள அதை எடுக்கலாம் என்றும் விளங்குதா இல்லையா? விளங்குதானே? அதனாலதான் அவர் உலகத்தில் ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரமும் அனுப்புங்க. என்னத்துக்கு? நான் தேடின சொத்துல இருந்து தேடின பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் மறுமைக்கு வந்துடுறதுக்கு கேட்காரா? அங்க இருந்து அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறதுக்கு கேட்காரா? அது என்ன தெரியுமா? ஈமானை எடுத்துக்கொள்ள எங்கிருந்தோ இங்கு வந்து இருளில் மூழ்கி வாழ்வதேனடா என்று கேட்காது. என்ன எடுக்க வந்த என்ன ஈமான் தெரியுமா? நான் இன்னைக்கு இருக்கேன் ஈமான். நான் நித்திரையில இல்ல, நான் விழிப்பா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு வந்த வேதம், முருசலான நபிமாறு, ரஹ்மான் வாக்குறுதி செய்த எல்லாம் தான் நித்தியமா நிலையா இருக்கிற இருப்பு நிலை. அது உறக்க நிலை இல்லை, அது தட்டி ஒழுப்பப்படுற நிலை இல்லை, தானாய் நிலையா இருக்கிற நிலை. கனவத்த உலகில் விழிப்பூட்டும் சொல்றாங்க. அப்படி விழிப்ப ஊட்டின வேற இன்னைக்கு தட்டி ஒழுப்பப்படுவாரா? தானா ஒளிம்பிருக்காரா? அவருதான் ஏகமாக நான் இருக்கிறேன் என்ற இருப்பு நிலையில அமைஞ்சவர், உத்தமர். அவருக்கு ரஹ்மான் வாக்குறுதி செய்தது, முர்சலான நபிமாறு சென்றது, வேதம் என்னங்கிற எல்லா ரகசியமும் அவருக்கு இருக்கு. அவருக்கு தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? அவர்தான் ஆள். மரண அப்படி தெரிகிறீங்க, உங்களுக்காக செல்ல வேண்டியிருக்கு. அப்ப இப்ப நீங்க உங்களோட கல்பால அந்த திக்கிற அந்த ஞாபகத்தை எடுத்து அந்த நிலையில நீங்க இருக்கிறீங்கிற இடிப்புக்கு நீங்க போற பயணம் நடந்துச்சேண்டா நீங்க இந்த நான்ல பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம், பயணிச்சு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களோட கல்பு இந்த நான்ங்கிற உணர்வை கவனிச்சுக்கிட்டு இருக்கணும், உள்ளத்துல பதிச்சுக்கிட்டு இருக்கணும். என்னென்று வேதம் என்னென்று செல்லுது? அல்லாஹ்ங்கிற அந்த இஸ்முல் ஆலம் அந்த நாமத்தை கொண்டு பதியப்படட்டுமே. பதிச்சு பாருங்களேன். மிச்ச நாள் எடுக்க வேணாம், சும்மா கொஞ்ச நாள் எடுத்து பாருங்களேன், இடைவிடாம. எவ்வளவு உள்ளத்திலிருந்து எவ்வளவு விஷயம் வெளிப்படும் என்று. அதுக்கு பிறகுதான் உங்களோட உள்ளம் என்றா என்ன, அறிவண்டா என்ன, அதனுடைய பெருப்பம் என்றா என்ன, அதோட விசாலம் என்றா என்ன, அதோட வியாபகத்தன்மை என்றா என்ன, புத்தியில் அமையா புது உலகு உன் உள்ளத்தில் தானே இருக்குது என்று சென்றது என்ன என்றெல்லாம் வழங்கிடும்.
இப்ப எல்லாரும் சும்மா சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு உள்ள வேண்டா என்னன்னு தெரியா. நம்ம இன்னும் அந்த உள்ளத்தை நம்மளோட அறிவால பார்க்கல. அறிவு இன்னும் நமக்கு உள்ளத்தை காட்டி தரல. ஏன்? மறுச்சி என்ற திரையிற்கு இடையில புலன்கள் ஊட்டின புத்தறிவு இருக்கே, அதால ஏற்பட்ட அறிவொண்டு இருக்கு. அந்த அறிவு தான் மறுச்சி. நாம எந்நேரமும் அதைத்தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம், அதைத்தான் சிந்திச்சிட்டு இருக்கோம். அப்ப அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அதை சிந்திக்கிட்டு இருக்கிற உள்ளம் மறுச்சியில இருக்கின்றா என்னது? இயல்பா அந்த உள்ளம் என்ன இருக்குங்கிறத அந்த உள்ளமே உணர்ந்து கொள்ள அது தடையாயிருக்கு, அது திரையாயிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அது தன்னை உணரத்தான் வந்துச்சு. நான் இருக்கேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை எடுக்கத்தான் இந்த நிலைக்கே வந்துச்சு. அப்ப அப்படி வந்த நீங்க இந்த காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா கவனத்தை ஈர்ப்பத ஏன் தெளிவா விளங்குறோம் இல்ல? அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம இருட்டுக்க போயிட்டு இன்னும் நாம என்ன செய்யல? அந்த சொல்ல எப்படி சிந்திக்கணும், என்ன முறையில சிந்திக்கணும், எப்படி அதை அறிய வேண்டிய முறை என்ன, அதை அணுக வேண்டிய முறை என்னெல்லாம் இன்னும் நாம என்ன செய்யல. இப்ப நாம முதல் காத்தாங்குடிக்கு போகணும் என்று முடிவு பண்ண உடனே அஜுவர் முதல் நான் வீட்டில இருந்து எப்படி போற முதல் வேலை, ரெண்டாவது ஆட்டோவில் எப்படி போற, இல்ல யாரையாவது சொல்லி பைக்கில் போறியா, அண்ணா பஸ்ஸில் போறியா, அறிய வேண்டிய அந்த பயணிக்கிறதுக்கு முதல் அறியறீங்க. இப்ப அந்த பயணத்தை செய்யறதுக்கு அறிய வேண்டிய முறைப்படி அணுகி நீங்க அண்ணா காத்தாங்குடியில விடிய காத்தாங்குடியில் இருப்பீங்க. ஏனடா ஒஸ்தாதே சொல்றாகவா, சரணடைய வழியுண்டு, சத்குருவின் மொழியுண்டு, சாத்வீக நெறி இருக்கிறேன்டா, சாத்தியப்படுத்துற மாதிரி வழி இருக்கே, நெறிப்படுத்தி இருக்கனே. அப்ப அப்படி ஒரு ஒஸ்தாது நெறிப்படுத்தி அந்த வழியையும் காட்டி இவன் சிந்திக்காம இன்னும் இருட்டுக்கா அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று 1200 தரம் ஓதிக்கிட்டு இருந்தா இவன் யாரு? புத்தி உள்ளமானவனா? அப்ப மூடனின் பக்தி புத்தியை மீறுதடாண்டு ஒஸ்தாது படிச்சா இவனுக்கு தான். இவன் பயணம் போகணும் என்று சொல்லிட்டு இருக்கான். ஆனா பயணம் போறான் இல்லை எத்தனை வருஷமா. ஏனண்டா இவனுக்கு சொன்னதே வாத்தியார் சொன்னது இன்னும் விளங்கல, மாஸ்டர் படிச்சு கொடுத்தது இன்னும் விளங்கல, அவனுக்கு மாஸ்டர் பாடம் எடுத்து சொல்லி கொடுத்தாரு அது இன்னும் விளங்கல, விளங்கிக்க முயற்சி எடுக்கையும் இல்லை. ஏன்? சோம்பல். அப்ப அப்படி இருக்கிற அந்த உள்ளம் சொல்லிக்கிட்டே இருக்குமே அல்லாது பயணம் போகாது. சொல்வேறு செயல்வேறு சோம்பேறி குணம்பேறு, சொல்லுள்ளம் செல்லாதடா. அப்ப முதல் நாம இன்னைக்கு என்னத்தை கவனிக்கணும்? ஆரம்பம் ஒன்றுமே இல்லை என்று ஒருத்தன் காணாம தெரியுமா? தெரிய வேண்டி வருமா? அப்ப ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தவன் இருப்பானா இல்லையா? அவன் இருக்கானா? திக்ர் செய்யக்குள்ள, தியானம் செய்யக்குள்ள அவன் இருந்தான்டா. அவன் இடிப்பு நிலை ஏனைக்கு இருக்கும் தெரியுமா? ஆழ்ந்த உறக்க நிலையில அவன் இருக்கிறத விளங்கிருப்பான். அதை உணர்ந்தவன், நான் அறிஞ்சவனை செல்லல, கற்றுக்கொண்டவனே செல்லல. இப்ப நான் சொல்லி நீங்க கேட்டுட்டீங்க, இப்படி நான் சொல்லி கேட்டுக்கொண்ட நீங்க இருப்பீங்கன்னா நான் சொல்லல, தெளிவா வழங்கணும். உணர்ந்தவன். அப்ப தியானம் செய்யக்குள்ள, திக்ர் செய்யக்குள்ள ஒன்றுமே இல்லைங்கிறத உணர்ந்து கொண்டு இருக்காம இருக்கு. அது நான், அது நீளமாகத்துல கட்டுண்ட உணர்வு இல்ல, உடல் இல்ல. அது உண்மையில் உள்ள நான் ஒன்றே, அது ஏகமா இடிக்கி. அது உணர்த்தப்படுறேன்டா, உணர செய்கிறேன்டா, உணர வைக்கிறேன்டா, அதை நீங்க உணரணும். இதுதான் திக்ர். ஞாபகப்படுத்துறது வேற, உணர்ந்துகிட்டு இருக்கிற வேற என்றெல்லாம் அர்த்தம் இல்லை. ஐடிக்கு அவ்வளவுக்கு உங்களோட அறிவு நுட்பமாகணும். ஐடிக்கு அந்த அளவுக்கு முராக்கபா வேலை செய்யணும். நீங்க எப்படி பயணிக்க போறீங்க, எப்படி இந்த பயணம் நடக்கும், எப்படி நான் போறேன், அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்ற களிமாவை எடுத்துக்கிட்டு உச்சிக்கு போகணுமே. நான் உச்சி வரைக்கும் பயணம் கொண்டு போகணுமா இல்லையா? அப்ப அந்த பயணம் எப்படி போறோமா நடந்துச்சா, தவண்டாவது போறோமா, ஏதாவது ஒரு சைக்கிள், ஒரு சந்தி, ஒரு ரவுண்ட் அபவுட் தெரியணுமா இல்லையா? அப்படி தெரிய வேண்டி தெளிவா வரும். போறனா இல்லையாண்டு சந்தேகத்துல போற பயணம் இல்லை. அது நீங்க போறது உங்களோட உள்ளத்துல தெளிவா காட்டப்படும். ஆதாரம் தெரியா? உள்ளத்தை ஓர் நிலையில் நிலைப்படுத்தி நிக்கிற செய், ஞாபகம் செய். ஜர்சன்ற நாதத்தோட ஒன்றிணைந்து ஞாபகம் செய், விக்கிர செய். முஆமலாவும் முஆத்தபாவும் முராக்கபாவும் இணைந்து விட்டால் முஷாஹிதா உரிய வழியை காட்டும். காட்டுதா முஷாஹிதா? முஷாஹிதா காட்ட துவங்கிட்டா உரிய வழிய. அப்ப அதுக்கு முதல் என்ன நடக்க வேண்டியிருக்கு? உள்ளம், நீங்க இல்ல, உங்களை சொல்லலைன்னா உங்களோட உள்ளம் ஓர் நிலையில் நிலைப்படணும். அப்படி ஓர் நிலையில் நிலைப்படுத்துறேன்டா ஞாபகத்தால மட்டும்தான் முடியும். அப்ப அந்த ஞாபகத்தை என்ன செய்ய? ஆரம்பத்தில்
சிறு கழிக்கிற தியானத்துல ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த நான் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குவா? அது ஒன்றுமே இல்லை என்று அதை தவிர, என்னை தவிர உணர்ந்த நிலையில இருக்கிறத கவனிக்கும் வரைக்கும் தியானத்துல இருங்க, ஒளிம்பிடாங்க. அது தன்னைத்தானே உணர்ந்து கொள்ற நிலை ஒன்றா இன்னைக்கு ஏற்படும். அதுக்கு முராக்கபா என்ன செய்யணும்? சரியா செட் ஆகணும். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லவா? தியான நிலை சரியானால், இந்த தியானம் செய்யறவங்க எல்லாரும் சரியா செய்யறாங்க அர்த்தம் இல்லை. அப்படி செய்யறாங்கன்னா இந்த வசன வஸ்தாது எழுத தேவையில்லை. எப்படி இருக்கா? தியான நிலை சரியானால் காட்சி நிலை கிட்டும். அதுதான் அந்த முஷாஹிதா. அது என்ன? அது முஷாஹிதா ஊட்ட உஸ்தாது வாப்பாவுக்கு மட வைக்கிறது காட்டுறதா? ஊட்ட உஸ்தாது வாப்பா வருவாங்க என்று மட வைக்கிற அந்த முஷாஹிதாவா? மடையனு கொள்கை என்ன? அவர் போற வழியை காட்டும். லிகாவுக்கு போற வழி இருக்கே, அதை காட்டுவாக உஸ்தாது. அந்த உணர்வு காட்டும். நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த உணர்வு உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். பேணுகள் பித்தனுகள் சாப்பாடை வச்சு உஸ்தாது வாப்பா தின்றாங்க என்று சொன்ன உடனே நம்பிக்கிட்டு போற பேணுகள் எல்லாம் இருந்திருக்காங்க மாணவர்களா இந்த கொள்கையில. மட வைக்க துவங்கிருக்காங்க பேணு. அப்ப இப்படிப்பட்டவன் தான் 20-30 வருஷமா இருட்டுக்க ஓதிட்டு இருந்தவனுங்க. இவனெல்லாம் வெளியே தெரியுதுவா யார் யாருண்டு? வெளியே காட்டுப்படுதா இல்லையா? அப்படி நீங்க யாரும் இருந்துறாங்க. உங்களுக்கு அனசாபிசாலங்க இல்லை அது வழிகாட்டுறதுக்கு. உணர்த்தி தரத்தான் வேணும். உணருங்க, இப்படி எடுங்க, இப்படி செய்ங்க, இப்படி போங்க என்று உணர்ந்ததை உணர்த்தி தர வேலை மட்டும்தான் அவரால் இயலும். அப்ப அது நீங்க தான். நீங்க இன்னொரு ஆளை வச்சிருந்தீங்களா எப்படி தூய்மை அடிக்கிற? நீங்க என்னை தவிர ஒன்றுமே இல்லை கருத்து உங்களோட உள்ளத்துல அமைஞ்சதுக்கு பிறகுதான் தூய களிமா என்ன, தூயோன் துணை என்னங்கிறது விளங்கும். இப்பதான் உங்களோட உள்ளத்துல தூக்கம் இருக்காது. தூக்கம் வேண்டாம், உறக்கம், உறங்கி கிடக்கிற நிலை ஒன்று இருக்காது. அங்க உள்ளமெனும் வீட்டினிலே உறங்கி கிடந்த அறிவு தட்டி ஒழுப்பப்பட்டிருக்கும். அந்த அறிவை தட்டி ஒளிப்புற வேலை மட்டும்தான் செய்யலாம். அதுக்குத்தான் ரஹ்மான் வாக்குறுதி செய்திருக்கார். இப்படி ஒரு நாள் வரும், வேதம் அனுப்பப்பட்டிருக்கு, நபிமார் வந்திருக்காங்க. நித்திரையில இருந்து ஒழும்பாம விழிப்பா இருக்கா நீ ஏன் உறக்கத்துல கிடக்கா? அப்ப அந்த விழிப்பு தான் பயணம். அந்த பயணத்தை மேற்கொள்றதுக்கு இந்த உரிய முறைக்கு தியானம் அமையணும், தியானம் சரியாகணும். அப்ப தியானத்தை என்ன செய்யணும்? சரியா காட்டி யாரும் சரியானவங்க இருக்காளா, யார் இருக்கா தேடி பார்க்கணும். இல்லாட்டி எங்கேயாவது இருக்காது ஆதாரம் தேடி பார்க்கணும். அதுக்கு முயற்சி செய்யணும். இது கொஞ்ச நாள் பள்ளியில போய் தொழுது கடமைக்கு செஞ்ச மாதிரி இப்ப ஒரு இருட்டுக்கு போயிட்டு தஸ்ம முடிது கடமைக்கு செஞ்சு போட்டு இங்க வந்து போட்டோ கொஞ்சம் பேனு ஒஸ்தாதுக்கிட்டே இவனுகள் கையை பிடிச்சி அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்ற களிமாவை பாரம் எடுத்தியா இல்லையா? பாரம் எடுத்த அந்த சொல்லுல அந்த கருத்தை எடுத்து பயணிச்சியா இல்லையா? பயணிக்கல. இருட்டுக்கு இருந்து ஓதி தள்ளுற வேலை பார்த்தாங்களோ காலம். ஆரம்ப மாணவர்களை நான் கதைக்கல. நான் இதுக்குள்ள ஆரம்ப மாணவர்களுக்கு நான் சொல்லல. அவங்களுக்கு இப்ப நாம சொல்ற விஷயம் விளங்காது. அப்படி சறுக்கிடாம போற மாணவர்கள் தான் இன்றைக்கு இந்த உறவாட்டத்தில் இருக்காங்க. விளங்கிக்கங்க, சறுக்கிடாதங்க. நான் என்னையும் தூக்கி வச்சுக்கங்க செல்லல உங்களுக்கிட்ட. நானும் திறதான் உங்களுக்கு. நான் அனசாபிச்ச சொல்றேன் இப்ப. ஆனா நான் என்ன எடுங்க, என்ன விளங்கி அறிஞ்சு யார் பின்பற்றுகிறாரோ என்று சொன்ன ஒஸ்தாது சொன்ன அந்த நானை எடுங்க. அது லிகாவுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த பயணம் தான் நானில் பயணிக்கிறது. அந்த நான் உங்களோட இருக்கு, பூச்சிட்டே இருக்கு. அது உணர்ந்த நிலையில இருக்கு, நீங்க மறந்த நிலையில இருக்கிறீங்க. எவ்வளவுதான் வித்தியாசம்? என்ன அதுக்கு எப்ப மறைஞ்ச முதலாவது விளங்குறது? இப்ப நீங்க இந்த சிந்தனையை உங்களுள்ள செலுத்தி பாருங்க. இதுக்குத்தான் அந்த பூச்சி தெரியுது உங்களுக்கு. பூச்சா தெரிகிற நீங்க தான். உங்களோட கனவுல பூச்சொண்டு தெரிஞ்சா காண்றவனை யார் இருக்கா? அப்ப அந்த பூச்சி உங்களோட உணர்வுல இருக்கி. அதான் இதை காண்றவனா நான் தான் இருக்கேன் உங்களுக்கிட்ட இருக்கா? அப்ப அதுகிட்ட உண்மை இருக்கு. அது இயற்கைக்கு முரணா இயங்கல்ல, இயற்கைக்கு மாறுபடையும் இல்லை. அந்த இயற்கை என்கிறதா அந்த காண்போன் கண்டு கொண்டிருப்பவன். அதனாலதான் அது எங்களுக்கெல்லாம் வானா மறந்துச்சு. ஏன்? ஏற்கனவே அது இயல்பா இருக்கு அந்த நிலையில. திரும்ப சுமக்கலாமா? இது அறியாம கிடக்கிறது நாம தான். நாம தான் அறியாமையின் அவசரத்திலும் அறியாமையிலும் இருக்கிறேன். சுமந்துக்கிட்டோம். சரி, இது வேற பக்கம் போகும். இப்ப நம்ம எடுத்த விஷயத்துக்கே வருவோம். இன்னொரு கட்டத்துக்கு இதை விளங்கப்படுத்துவோம். அப்ப இன்னைக்கு இப்ப விளங்குதாஜுவ நம்ம ஆரம்பிச்ச விஷயம் இதுதான். கண்ண மூடியாச்சு.
இப்ப ஓதிக்கிட்டு இருக்கிறையா, நாம சொல்லிக்கிட்டு சொல்ற அந்த வசனத்தை உள்ளத்தால சிந்தனைக்கு எடுக்கிறியா? அப்படி இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன வசனத்தை சிந்தனைக்கு எடுக்க போறோம்? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்கிற வசனத்தை தானே சிந்தனைக்கு எடுக்கணும். அந்த சொல்ல சிந்தனைக்கு எடுத்தா தானே கருத்து வரும். அந்த சொல்லுல சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய சொல்லு எது? அல்லாஹ்ங்கிற சொல்லா, இல்லாங்கிற சொல்லா, லா என்கிற சொல்லா, இலாஹ்ங்கிற சிருட்டி என்கிற சொல்லா? ஒரு சொல்ல வழங்குறதுக்கு ஏண்டாப்பா இவ்வளவு காலம் எடுக்குது நமக்கு? உஸ்தாத் எப்படி சொல்றாங்க? சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும். எப்படி? முதலாவது சிருட்டிக்கு ஒரு உண்மை இருக்குங்க. அப்ப அந்த உண்மையை சிந்தித்து தெளியணுமா? முதல் சிந்தித்து தெளிஞ்சா சரியா, சித்தம் அறிவு உண்மையில நிலை கொள்ளுமா? எது? அந்த சிருட்டி என்கிற அறிவு உண்மையில நிலை கொள்ளுமா? அழிஞ்சு போகாதான். இப்ப அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்ற சொல்லுல, அந்த வசனத்துல, அந்த வாக்கியத்துல சிந்தனைக்கு எடுக்க போறோம். எதை சிந்தித்து தெளிவு காணணும், எதுல உண்மை தெரியணும், எது நிலை கொள்ளணும் என்று அது தெளிவா காட்டிருக்காவா? இதுக்கு ஏன் இப்ப 40-50 வருஷம் எடுக்குது? காரணம் சொல்லியா? அறிய வேண்டிய முறைக்கு அறியல, அணுக வேண்டிய முறை தெரியல. அறிய வேண்டிய முறைக்கு அறியல, அணுக வேண்டிய முறையும் தெரியல. காரணம் உஸ்தாது என்ன சென்னாக இன்னும் காது கொடுத்து கேட்கல. அப்ப இப்ப முராக்கபாவுக்கும் அந்த உள்ளம் சிந்திக்க வேண்டியதும் எது? சிருட்டி. அது இல்லை என்றா அந்த இல்லை என்று சொல்றது எது? ஒருமையில சொல்றது எது? பன்மையில ஆலிகத் என்று சொல்றது எது? இதை சிந்தித்து தெளிஞ்சிட்டா சிருட்டியின் உண்மை சிந்தித்து தெளியும். சித்தம் அறிவு உண்மையில நிலை கொள்ளுமெண்டா உண்மையா நிலை கொள்ளுமா? அந்த அறிவு போகாது, இருக்கும். அது இப்ப கல்பு அதைத்தான் கருத்தா உணரப்போகுது அல்லாஹ். அதுதான் லா என்ற சொல்லால இலாக மறந்த உடனே அல்லாஹ் வெளியாகிற இடம். இப்ப எங்க அல்லாஹ் வெளியாயிட்டா இவர் பயணம் போயிருக்காரா இல்லையா? ஜிப்ரீல் கொண்டு போய் விட்டுட்டாரா இல்லையா? இனி நாம் வரையில இதுக்கு மேல நீங்க போகணும் இடத்தை காட்டிட்டு பெறுவா அல்லாஹ் வெளியாயினா? இந்த பயணம் போனேயா? நாம போறோமா? ஆனா போவீங்கன்னு தானே கல்வி தந்த வஸ்தாது, போகணும் என்று தானே இவ்வளவு பாட்டுங்கிறது தெளிவும் தந்த. போயிருந்தா இவ்வளவு சீரழிவு இருக்குமா தரிக்காவுல? இவ்வளவு மாணவர்கள் இப்படி சீரழிவாளா? ஒரு பிணக்கின்றி வாழ்றதுக்கு தந்த கொள்கையை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகள் பிணக்கோட வாழ்ந்தா இவர்கிட்ட கொள்கை இருக்கா, சிறுக்கு இருக்கா? அந்த பாட்டு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. கொள்கையோட வாழ்ந்தா ஒரு பிணக்கு இருக்காதான். அப்ப இவங்க கொள்கையில ஒற்றுமைப்படல. தண்ட மன உச்சைக்கு வந்த விஷயங்களை எல்லாம் கொள்கையா எடுத்ததாலும் இவ்வளவு பிரச்சனை. அப்ப தியானிக்கிற நேரம் கல்பு அந்த சொல்ல மறக்காம முராக்கபா சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த சித்தம் இருக்க அந்த அறிவு கூட்டிட்டு போகும். அந்த முராக்கபா செய்து அந்த சித்தம் வெளியாகிறது தான் பயணிக்கிறேங்கிறது. சும்மா ஓதி வருஷக்கணக்கா போட்டு தள்ளி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவ்வளவு நுட்பத்திலும் நுட்பமாக உணர வேண்டிய விஷயம் இது. 1000 கோடி பேர்ல ஒரு 5-10 பேர் தான் இன்னைக்கு இந்த கல்விக்குள்ள இருக்காளண்டா, அவர்களும் இன்னைக்கு சீரழிஞ்சிடக்கூடாத நோக்கத்துல நான் இவ்வளவு கதைக்கு. அப்ப இப்ப அஜ்வர், அப்ப அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்ற சொல் ஒரு சாதாரணமான வாக்கியம் என்றா நினைக்கிறீங்க? ஆனா யாருக்கு அது பெருமதி தெரியுமா? அந்த சொல்ல சிந்திக்கிறவனுக்கு, அந்த சொல்லுல முராக்கபா செய்கிறவனுக்கு, அந்த சொல்லின் கருத்தில உள்ளத்தை தரிப்படுத்துறவனுக்கு தான் அது பெருமதி. அவனுக்கு தான் இயற்கை வழி தியானமும் இதய திரைகள் நீங்கிறதும் இறைவன் ஜோதி தோன்ற நிலையும் வரும். அப்ப ஒரு நேரத்தை ஒதுக்கி செய்கிறவரு முதல் என்ன செய்யணும்? முறைப்படி செஞ்சா சரி. உஸ்தாது முறைப்படி தான் தந்து. தன்னால் கெட்ட பின்பு தலைவனுக்கு கூட சொல்லக்கூடாது. தலைவன் தந்திருக்கிறது சரி, தனக்கு எடுக்க தெரியல என்று தோத்துக்கணும். தான் ஒழுங்கா எடுக்கல, அறிய வேண்டிய முறைக்கு அறியல, அணுக வேண்டிய முறைக்கு அணுகல, அதால நான் சீரழிகிறேன்ங்கிறத ஒத்துக்கிட்டது. போட்டோ கொஞ்சம் அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்டா தான் காரணம். ஊட்ட உஸ்தாது பாப்பாக்கு சாப்பாடு வைக்கிற அளவுக்கு வந்திருக்கிறேன்டா தான் காரணம். நான் கொள்கையில தெரிபடல. ஏன் இந்த கோலமடா? கோலத்தில இருக்கேன், சாபத்தில் இருக்கிறவன் நான் சொல்லல. அனுசாபி சொல்றதா இருக்கக்கூடாது. நீங்க
உஸ்தாதுல பாட்ட சொல்றேன். கோலத்தில் இருக்கிறவன் சாபத்தில் உள்ளவன். அது எப்படி இருக்கு தெரியுமா? உலகை மயக்குவது வேஷம், அந்த சாபம் தான். ஏன் இந்த கோலமட ஏன் கருத்தை விட்டு விட்டு கருமிக்கெல்லாம் கேடுதான். நிலைக்கிற இடம் தெரியாது, நிலைக்கிற இடம் இன்னும் உணர்தலுக்கு வரல, நிலைக்கிற இடம் இன்னும் தியானிக்கல, நிலைக்கிற இடத்துக்கு இன்னும் நிலை பெறல. நித்திரையிலிருந்து தட்டி ஒழிப்பினது யார் என்று ஒழுங்குற கூட்டம் அது. இப்படி ஒழுங்குறதுக்கு அவஸ்தாது நமக்கு வழியை தந்த. அப்ப முறைப்படி அந்த தியானத்தை செஞ்சிருக்கணும், முறைப்படி செய்யணும் அந்த தியானம். அந்த முறை என்ன? கல்பால ஞாபகப்படுத்துறேன்டா என்ன அர்த்தம்? முதல்ல அதுக்கு அந்த சொல்லுக்குரிய கருத்தை விளங்கணும். உள்ளத்தால ஞாபகப்படுத்துறேன், உள்ளத்தால ஞாபகப்படுத்துறேன்டா அல்லாஹ் வைத்த விட சிறுட்டி இல்லை, அல்லாஹ் வைத்த விட சிறுட்டி இல்லை, அல்லாஹ் வைத்த விட சிறுட்டி இல்லை, அல்லாஹ் வைத்த விட சிறுட்டி இல்லை. இப்படியா? இது அச்சரப்புல இல்லாம உச்சரிக்கிறது. திக்ருல் ஜல்லியிலும் வரும், திக்ருல் கல்வியில வராது. இது திக்ருல் கல்வியில எது வரும் தெரியுமா? இந்த அச்சரப்புல இல்லாம உச்சரிச்சத்தை விளங்கி அறிகிற ஒரு பகுதி ஒன்று கிடையில. அதான் முராக்கபா. சிந்தனை செய், தெளிவு பெறு. இதுதான் இந்த கட்டம். சித்தத்தில் போராடி வெற்றி பெற அடுத்தது இருக்கு. அப்ப இன்னைக்கு என்னடா விளங்கி அறிகிற பகுதி இருக்கே, அதை பூரணமா முடிச்சுட்டாரண்டா. பல முறை சிந்தி ஒரு முறை செயற்பாடு, அதை பூரணமா முடிச்சுட்டாரண்டா அவருக்கு ஒரு கருத்தொண்டு வரும். அவரோட உள்ளம் அந்த இதுதான் கருத்து. அச்சரப்புல இல்லாம உச்சரிச்ச வசனத்துக்குரிய களிமாவுக்குரிய விளங்கி அறிஞ்சத்தால இதுதான் கருத்து என்ற ஒரு உள்ளத்துக்கு அந்த கருத்து பிடிபடும். ஆனா அதில் பிடிபடுற அதே கணன் நழுவும். ஏன்? உள்ளம் என்பது வெள்ளாடு, அதை உறுதியாக கட்டி தீனிடு, சாப்பாடு போடு. என்ன சாப்பாடு? என்ன தீன்? விக்கிர் என்ற தீனிடு. அப்ப டக்குன்னு நழுவும் ஐனைக்கு. அப்ப ஐனைக்கு அதை நழுவ விடாம பதிக்க வேண்டியிருக்கு முதலாவது உள்ளத்துல. மூணாவது அப்படி பதிக்கிற விஷயம் அல்லாஹ் வைத்த விட சிறுட்டி இல்லை, அல்லாஹ் வைத்த விட சிறுட்டி இல்லைங்கிறதா? இதை பதிக்கிறதுக்கு ஏன்டா இந்த கல்விக்குள்ள வந்த? இந்த கல்விக்குள்ள அப்படி வழிகாட்டலையே வசதி. ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே இருந்திருக்கலாமே. வணக்கத்துக்குரிய நான் என்ன? இது ஒரு அனுபவத்தை தரும். ஒரு பயணம் இருக்கி, ஒரு பயணம் போகலாம். அந்த பயணம் எப்படி போகலாம் என்று உஸ்தாதின பாட்ட கேளுங்க. பாதை கண்டி ஏகினி, ஹக்கை காட்டிடும் களிமா ஓதினி, அப்படி அந்த பாட்டை கேளுங்க. இந்த பயணம் போகலாம். அப்ப இங்க என்ன செய்து? ஈனைக்கு கல்பு ஓதிக்கிட்டு அந்த அல்லாஹ் வைத்த விரசிட்டு சொல்லையே சொல்லுல மூழ்கிட்டு இருப்ப. இவன் கருமி என்று சொல்றாங்க. இப்படி சொல்ல மூழ்கிட்டு இருக்கிறவன் யார் தெரியுமா? கருமி, கேடு உள்ள கருமி. இப்ப இவன் கருத்துக்கு வரணும். என்ன செய்யணும்? சொல்லிட்டு இருக்கிற சொல்லுக்குரிய கருத்து என்ன என்று உள்ளம் பிடிச்ச விஷயத்தை உள்ளத்துல நழுவ விடாம பாதுகாக்கணும். அதுதான் நான். நான் என்னும் உணர்வொண்டு உண்டு, அது ஞானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்து. சொத்திருக்கப்ப உண்மையில் உள்ள நான் ஒன்றே, அது ஏகமாய் இருப்பதால் எல்லோருக்கும் பங்கு. அப்ப இல்லா நானே இழந்து விட்டு இருக்கும் நானே உணர்ந்து கொள். உணர்ந்து கொண்டா என்னையாம்? சிறுக்கு என்ற நோயாளியுமா. இந்த தியானம் செய்கிற திக்ர் செய்கிற என்னத்துக்கு? சிறுக்க நீக்கிறதுக்கு. அப்ப பலதாய் காண்பது இணையப்பா, அதை இருதயத்தில் இருத்துவது சிறுக்கப்பா. அப்ப சிறுக்கு எங்க நினைப்ப? வெளியே பாக்குறதுக்கா, நடக்கிறதுக்கா, சொல்றதுக்கா, இல்ல உள்ளத்திலேயா? உள்ளத்தின் சிறுக்கு உலகத்தில் ஊட்டி இருப்பதை கண்டேன். சிறுக்கு எங்க இருக்கு? அந்த சிறுக்கு அழியிறேண்டா உள்ளத்தால இந்த நான் என்கிறது யார் என்கிறத அவரை ஞாபகப்படுத்தணும். இருக்கும் நானே உணர்ந்து கொள். சிறுக்கு என்ற நோய் அழிந்தால் அவனை அன்று நீ இல்லை. இப்ப நாம ஜல்லியை சொல்லிட்டு இருக்கோமா, கல்வியை சொல்றோமா? இந்த தியானம், இந்த சிந்தனை, இந்த முராக்கபா உள்ளம் செய்யுதா? உள்ளம் இதோட சம்பந்தப்படுதா? சம்பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கா? இன்றைக்கு காலையில இருந்து 23 மணிக்கு இடையில எத்தனை தர நம்மளோட உள்ளம் அந்த நானுங்கிற உணர்வோட சம்பந்தப்பட்டுச்சு. நிச்சயமாக அந்த நானுங்கிறது அல்லாஹ் தான் என்று உறுதியா நம்பிச்சு. சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்படி சம்பந்தப்படாம, அப்படி அதை உணராம இதய எண்ணம் திண்மை பெறாது. இயற்கை வழிங்கிற தியானத்தை பிடிச்சிக்க மாட்டோம். அப்ப நாம அப்படி செய்யாட்டி நாம யாருண்டா ஆரம்ப பிள்ளை. எங்க போகணும்? இப்ப நாம தொழிலுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும், திக்ர் செய்ய ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு போய் இருந்து செய்ய வேண்டியாக்கள் நாம. ஆனா நம்மள நாம பெரிய அறிவாளியே நினைக்க கூடாது. இப்ப எல்லாம் தெரியும் எனக்கு, அதனால எல்லாம் பிடிச்சிட்ட மாட்டேன். அனுப்பொலையும் தெரியாத இடம் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற இடம். விளங்குதா அஜிவத்? இப்ப நாம ஆரம்பிச்ச விஷயம். அப்ப இது ரிஸ்க், இது கடும் முயற்சி.
இதுக்கு நிகரான அமல் இல்லவே இல்லையேண்டா இது ஒரு லேசான விஷயம் என்ன நினைக்கிறீங்க? ஆனா பிடிச்சுக்கிட்டீங்களா, அறிவு ரீதியா தெளிவாயிட்டா இதை போல லேசு கிடையவே கிடையா. அவர்களுக்கு அந்த மார்க்கத்தை லேசாக்கி கொடுத்திருக்கோம். இந்த வசன் அண்ணன் தான் அந்த வேத வசனம் உங்களுக்கு தெளிவா விளங்கும். அதை உஸ்தாதும் சொல்றாங்க, பகுக்கும் திறமை மிகைத்திடில் உயர் பண்பு உன்னை அணைத்திடும் பரமன் தொடர்பு இல்ல அப்படி சொல்லல. அதுக்கு தான் அது நிப்பாட்டினா இன்னைக்கு. பரமன் தொடர்பு நிலைத்திடும், நிலை பெற்றிடும். நிலை பெற்றிடும்டா அவர் பரமனாகவே இருப்பாரு. பல பதவி உயர்வு கிடைத்திடும். இப்ப மனுஷன் தர தேவையில்லை நமக்கு பதவி. பதவி தானா இருக்கி, எவ்வளவோ இருக்கி. இந்த மனுஷன் பதவிக்கு பின்னாடி எல்லாம் போக தேவையில்லை. அந்த பதவியில இருந்தா எல்லாமே செய்யலாம். அப்ப அப்படி ஒரு இடிப்பு நிலை, அப்படி ஒரு பயணத்தை போறதுக்கு எவ்வளவு உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்தி, எவ்வளவு நேரம் ஞாபகத்தை நிலைப்படுத்தி, எவ்வளவு முராக்கபாவை செஞ்சு, எவ்வளவு சிந்தனையை மேற்கொள்ளணும் நாம. இதுக்கு நிகரான அமலே இல்லையாமே. இது போதும் தானே அஜ்வத்? ரைட். நாங்கள் இன்றைக்கு அஜ்வத் நானும் உரையாடிட்டத்திலேயே ஆரம்பித்தோம். அதிலேயே இன்றைக்கு சில நுட்பங்களை விளங்கப்படுத்திருக்கோம். எல்லாருக்கும் பிரயோசனம் அமைஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் திரும்பியும் கேளுங்க இந்த பேச்சை. இதில் நம்ம கேள்விகள் இருந்தால் மேற்கொண்டு பேசுவோம். இல்லாட்டி இதோட நிப்பாட்டுவோம். நான் உறவாட்டத்தை டைம் சரி நிப்பாட்டுவோமா சிராஜ்? ஓகே. சாஹிப் ஜானா அப்ப நிப்பாட்டுவோம். பாரிஸ் நிப்பாட்டுவோம். நாளைக்கு எடுப்போம். உங்கள்கிட்ட கேள்வி இருக்கு, நாளைக்கு எடுப்போம். அதை டைம் சரி. இன்றைக்கு இது இந்த தெளிவா நல்ல விஷயம் தானே, தெளிவா விளங்கிச்சு தானே? ரைட். அந்த கேள்வியை வச்சுக்கோங்க, அப்படி இப்பயே நோட் பண்ணி வச்சிருங்க, மறந்துடும். நாளைக்கு அந்த கேள்வி எடுத்தா இன்னும் இதுக்குள்ள நுட்பமா போகலாம். நான் அந்த இன்னொரு விஷயமும் இன்னைக்கு விளங்கப்படுத்தணும் இருந்தேன். இது ஆரம்பிச்சது நான் அஜ்வதும் அதை கண்டிப்பா இன்னைக்கு விளங்கப்படுத்தணும் ஆயிடுச்சு. அதுதான் பாரிஸ் எடுக்க வேண்டிய ஆரம்பத்தில் முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய பகுதி. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சரி, அப்ப நான் வைக்கிறேன். எல்லாருக்கும் ஸலாம் அலைக்கும்.